மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சந்தோஷமாக கைத்தட்டி நம்ம எல்லாரும் அது பாட்டு ரொம்ப ஈஸியான டியூன் தான். ஒவ்வொருத்தரும் இந்த பிசாசு விரட்டுறவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க பாருங்களேன். சில நேரம் அதை கவனித்து பார்த்தா அவங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க. அதை தான் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருப்பாங்க அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க. அதில் ஒரு சிஸ்டர் அன்றைக்கி சொல்லிட்டுருக்காங்க சாட்சியில், நான் யாராவது பிசாசு பிடிச்சவங்க வந்தாங்களாலே அவங்கள பார்த்து வானத்தையும் பூமியை படைத்தவர் யார் சொல்லு அப்படின்னு கேட்பேன். அந்த பிசாசு சொல்லும், ஏசு தான் படைச்சாரு, பிதா தான் படைச்சாரு அப்படி சொல்லுவோம். சொல்கிற வரை விடவே மாட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அடுத்த கேள்வி அடுத்த பேச்சே அப்படிங்கிறாங்க அவங்க. அவங்க ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. அப்போ எல்லா பிசாசுகளுக்கும் தெரியுது யார் உலகத்தை படைச்சதுன்னு. ஆனால் உலகத்தில் ஒரு தியரி போயிட்டுருக்கு, டார்வின் தியரி. எதுலேருந்தோ இது வந்துச்சு, உலகம் பிக் பேங்கில் வந்துச்சு. அப்போது இந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவரை உயிரோடு எழுப்பி அவருக்கு கொடுத்தார். தேவன் அந்த நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரம் நம்ம பாட வேண்டிய பாட்டு அவருடைய நாமத்தை பற்றிய பாட்டு, அவருடைய இரத்தத்தை பற்றிய பாட்டு. அது பாடினா உடனே நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய விட்டுதலையை நாம் அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த நாமத்தை சொல்லும் போது அதில் உள்ள வல்லமை வெளிப்படுகிறது, நம்மை சுற்றிலும் நம்முடைய வாயிலும் இருந்து. ரொம்ப ஈஸியான பாட்டு. நான் பாட பாட நீங்கள் பாடலாம். உட்காந்துட்டு ஒரு தடவை பாடிட்டு அப்புறம் நின்று திரும்ப பாட போகிறோம். கைத்தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பீட் கரெக்டாக வந்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப லவுடராக வச்சுருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் லைட் குறைங்க, அப்போ தான் அழகாக வரும். ஓகே, இருக்கிற இடத்துல எழுந்துட்டு நீங்கள் பாடலாம்ல. ரொம்ப ஈஸி சாங் தான். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சந்தோஷமாக சொல்லணும். ஏன்னா அந்த நாமத்தில் தான் நாம் வாழ்கிறோம். நமக்கு வாழ்க்கை கொடுத்த, நம்மை வாழ வைத்த அந்த நாமம். சந்தோஷமாக சொல்லணும், நான் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல கைத்தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம்
நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சத்தமா சொல்லலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், சத்தம் சத்தம் கேட்கட்டும் கொஞ்சம். நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சத்தமா சொல்லலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறே நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பாட்டு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சந்தோஷமாக கைத்தட்டி இன்னொரு நமக்கு தெரிஞ்ச பாட்டு. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடினா வயலண்ட் பீப்புள். வயலண்ட் பீப்புள்னா சண்டைக்கார மனுஷங்க, வம்பிழுக்கிற மனுஷங்க. அவங்களுக்கு முன்னால் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு நம்முடைய பலனையும் நம்முடைய இதையும் இழக்கிறதுக்கு கர்த்தர் விடுறதில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, நீ நான் உன்னைய நீக்கிடுறேன், அந்த இடத்துல இருந்து நாவின் சண்டைகளுக்கு என்னை விலக்கினீர். தாவீது சொல்கிறாருல்ல, அது மாதிரி வல்லடிக்கு நீக்கி உங்களுடைய கரங்களால் என்னை தூக்கி உன்னதத்தில் வச்சிட்டிங்கப்பா. என்னோட சண்டை போடுற வர்ற மனுஷர்களுக்கு கூட என்னை நீக்கிடுறீங்க, அந்த இடத்த விட்டு என்னை கொண்டு போயிடுறீங்க. நீ சொன்னதுனால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதுனால் நான் ஜீவன் பெற்றேன். என்னை பார்த்தீங்க, நான் தனியாக உட்கார்ந்துருந்தப்போ என்னை பார்த்தீங்க, உங்களுடைய கண்கள் என்னை கண்டு. சந்தோஷமாக கைத்தட்டு நீங்கள் தான் பாடணும். கைத்தட்டணும், எல்லாரும் நல்ல கைத்தட்டணும், நல்ல சத்தமாக பாடணும்.
என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், என் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றி. சொல்லுங்க, எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் தரவில்லையே. ஆயிரம் என்னோடு, சொல்லுங்க சத்தமா, அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை நல்ல கைத்தட்டி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி
ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப இந்த பாடல்களில் வர்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நமக்கு குறித்ததை யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். நமக்கு உள்ளது நமக்கு தான். ஒருவேளை நம்ம சோம்பேறித்தனத்தினால லேட்டாக வாங்குவோமா இருக்கும். ஆனால் நமக்குள்ளது வச்சுட்டே இருப்பார். நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்குறது இல்லைல்ல. ஒவ்வொரு பிள்ளைக்கும் சில விஷயங்களை எடுத்து வச்சிட்டோம். வீட்டில் சமையல் பண்ணால் அதை தூக்கி இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கவே மாட்டோம். அது அவளுக்கு வச்சாச்சு, நீ தொடாத அதை, அப்படி தான் சொல்லுவோம் இல்லை? அப்படி தான் சொல்லுவோம். நம்மளே அப்படி தான் இருக்கும். எஸ்தருக்கு குறித்ததை ரூத்துக்கு கொடுக்க மாட்டார். ரூத்துக்கு குறித்ததை எஸ்தருக்கு கொடுக்க மாட்டார். எஸ்தருக்கு உள்ளது எஸ்தருக்கு தான். எலியா, எலிசா இவங்களெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம், படிச்சுட்டே வரோம்ல. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. ஒருத்தர் மேலே உள்ள அழைப்பு இன்னொருத்தருக்கு இல்லை. இவங்களை எதிர்த்த பிசாசுகள் வேற, எலிசாவை எதிர்த்த பிசாசு வேற, எலியாவை எதிர்த்த பிசாசு வேற, எலிசாவை எதிர்த்த பிசாசு. அப்போது என்ன சூழ்நிலையில் அவங்க இருக்காங்களோ, ஊழியம் செய்கிறாங்களோ, அழைக்கப்பட்டிருக்காங்களோ, அதுக்கேற்ற எல்லா கிருபைகளையும் கொடுத்து அழகாக வழி நடத்துகிறார். நம்மளுடைய கோஆப்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. சில சமயம் அவருக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோம் அவரோட. அப்படின்னா கூட காத்திருந்து நம்மளை சரி பண்ணி எப்படியாவது அந்த அழைப்பை நம்ம மூலமாக நிறைவேற்றணும்னு பார்க்குறாரு. நல்ல அப்பா அவர். நமக்குள்ளதை எனக்கு குறித்ததை சொல்லுங்கள் எல்லாரும். எனக்கு குறித்ததை எனக்கு தான் தருவார். என் பிள்ளைகளுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தான் தருவார். அதை வச்சிருக்கார் அவர். கரெக்டாக தருவார், ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அழகான சாரணவரோஜி அம்மாவோட பாட்டு. அநாதி தேவன்னா என்றென்றும் இருக்கிறவர். அநாதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்றென்றும் இருக்கிறவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அதனால் அவரை தான் நம்ம அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம். அவரை தான் நாம் புகலிடமாய் கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மளும் நம்மளையும் அப்படி தான் அநாதியாக இருக்கும்படி அவரோடு சேர்த்து கொண்டிருக்கிறார். அதனால் சந்தோஷமாக கைத்தட்ட. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு நீங்கள் தான் பாடணும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுமே ரொம்ப அழகாக இருக்கும். தேவ அன்பு, தேவ ஒளி, தேவ அருள், தேவ பலம். 4 ஸ்டான்ஸாலையும் முக்கியமான வார்த்தை தேவ அன்பு, தேவ ஒளி, தேவ அருள், தேவ பலம். தேவ பலத்தை தந்திருக்கிறார், அருளை கொடுத்திருக்கிறார், ஒளியை தந்திருக்கிறார், அன்பை ஊற்றி இருக்கிறார். சந்தோஷமாக கைத்தட்டி சொல்லுங்க, பாடலாம். தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வரும் நீ அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அவன் நித்திய புயங்கள் உன் சத்தமா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் கனக பாதை காரிருளில் தூய தேவ மொழியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ மொழியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகள் அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம் நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, சத்தத்தை வைத்து ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும்
சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை வாரணாதிலே நல்ல கைத்தட்டி சந்தோஷப்படலாம். நித்திய புயங்கள் உன்னாதாரமே, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் முடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவருளால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். தேவன் என்றென்றும்